அதிமுகவை கூண்டோடு காலி செய்வதுதான் தாவேகாவின் ஆபரேஷனா? முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்ல, சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் தொடர்ந்து வலை விரிக்கப்படுகிறதா? தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த தகவலின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அதிமுகவை குறிவைத்து மிக தீவிரமான உறுப்பினர் சேர்க்கை நடவடிக்கையிலே ஈடுபட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிமுகவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரை தாவேகாவில் இணைக்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்னையிலே இணைப்பு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் மிகவும் கவனிக்க வேண்டிய தகவல் என்ன என்றால், காலியாக இருக்கின்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே அதிமுகவினுடைய பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகளை தாவேகாவில் இணைக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகளை அழைத்து வருபவர்களுக்கு தாவேகாவில் உயர் பதவிகள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களிடமே இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் தங்களுடைய பழைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி நிர்வாகிகளை அழைத்து வருவதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர்களுக்கு கைமாறாக என்னென்ன செய்யப்படும், என்ன வாக்குறுதிகள் அவரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாதவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாநில நிர்வாக பொறுப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் பதவி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பெரிய அளவிலான இணைப்பு விழாக்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இந்த முயற்சியிலே முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் தற்போது பதவியில் இருக்கின்ற சில அதிமுக எம்எல்ஏக்களுடனும் தொடர்பு கொண்டு வரப்படுவதாக அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது. இந்த தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மையாகும் என்பது அடுத்த சில வாரங்களிலே தெளிவு கிடைத்துவிடும். அதிமுக தன்னுடைய நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ளுமா, அல்லது தாவேகாவினுடைய இந்த ஆபரேஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்த உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்.